வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மோஷன் ப்ரோவ மேக்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மோஷன் ப்ரோ அப்படிங்கிறது நான் டவுன்லோட் பண்ணும்போது ஃப்ரீயா டவுன்லோட் ஆகுது. நீங்க டவுன்லோட் பண்ணா அதுக்கு அமௌண்ட் கட்ட சொல்லுது அப்படிங்கிறத நெறைய நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க. அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம மோஷன் ப்ரோ டவுன்லோட் பண்றதுக்கு நம்மளுடைய குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். குரோம் பேஜ்ல மோஷன் ப்ரோ அப்படின்னு நம்ம வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வரும். இதில் 2 டவுன்லோட் பண்ணணும் சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி. ஒன்று நமக்கு தேவையான பிளக்கின், இன்னொன்று அந்த பிளக்கின் உள்ள வரக்கூடிய ப்ரீசெட். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பிளக்கின் அப்படின்ற இடத்த கிளிக் பண்ணி பிளக்கினை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை 2 விதமாக இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று நீங்கள் க்ளவுடு வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். க்ளவுட் அப்படிங்கிறது ஒரிஜினல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவல் இன்ஸ்டால் அப்படிங்கிறத பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம மேனுவல் இன்ஸ்டால் போயிட்டு இதில் 2வது இருக்குது பார்த்தீங்களா, மேனுவல் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறத ஒரு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு இதை என்ன பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக இதில் 2 விண்டோவில் கொடுத்துருக்காங்க. ஒன்று விண்டோஸ்க்கு, இன்னொன்று மேக்குக்கு. மேக்கில் எங்கே நீங்கள் போடணும் அப்படின்னா இந்த ஃபைலை லைப்ரரியில் அப்ளிகேஷன் சப்போர்ட்டில் அடோப் சிஇபி அப்படிங்கிற ஃபோல்டரில் எக்ஸ்டென்ஷனில் நம்ம வந்து இந்த ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். கீழே உங்களுக்கு அந்த இமேஜோட அனிமேஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபைலை வந்து சிப்பையிலேருந்து வெளியில் வந்து அன்சிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்கை பொறுத்த வரைக்கும் அது அன்சிப் ஆகி வந்துடும். இப்போ இந்த ஃபோல்டரை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் நாம் இப்போ லைப்ரரி அப்படிங்கிற ஆப்ஷன் போனோம். இது மேக்கில் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப்பில் கோ அப்படின்ற இடத்த கிளிக் பண்ணுங்கள். இங்கே காட்டாது. உங்கள் கீபோர்டில் ஆல்ட் அப்படி இல்லைனா ஆப்ஷன் பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரின்னு வரும். நான் வந்து நார்மல் கீபோர்டு தான் வச்சுருக்கேன், அதில் ஆல்ட்டை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் வந்து மேக்குக்கான மேஜிக் கீபோர்டெலாம் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த லைப்ரரி உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்போர்ட் உள்ள நம்ம போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் உள்ள வந்தாச்சு. அடுத்து எது உள்ள வரணும் அப்படின்னா அடோப் அப்படிங்கிறது உள்ள, இதில் போயிட்டு அடோப் உள்ள நம்ம வந்து போகணும். அப்புறம் சிஇபி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இங்கே இருக்குது, இது உள்ளே போய்க்கலாம். இங்கே எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்க இந்த ஃபோல்டர் உள்ள போயிட்டு Ctrl+V அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா காப்பி ஆனது இங்கே அழகாக பேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ப்ரீமியர் ப்ரோவை ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். நம்ம அப்போ தான் உள்ளே வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு காட்டும். ப்ரீமியர் ப்ரோ நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரீமியர் ப்ரோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பிளக்கின் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சரிங்களா, இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய கதிர் ப்ரீமியர் எடிட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோஸில் எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா மோஷன் ப்ரோ 5.1.4 அப்படிங்கிறது நமக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போது ஒரு வேலை நமக்கு முடிஞ்சிச்சு. இந்த பேக்கேஜ் வந்து இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இந்த பேக்கேஜில் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா டவுன்லோட் பண்ண முடியலைன்னு சொல்கிறீங்க. அப்படி பேக் வாங்க, இன்னொரு ஸ்டெப் பேக் வந்துக்குங்க. வெளியே வந்தாச்சா, இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஃப்ரீ மோஷன் ப்ரோ ப்ரீசெட் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அமௌண்ட் கட்டாமல் இதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே $0 இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் சேட், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் சேட், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பிளர்ராக இருக்க இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களுடைய மெயில் ஐடியை இதில் டைப் அடிச்சுக்கணும். நான் என்னோடய மெயில் ஐடியை டைப் அடிச்சுட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட் அப்படிங்கிறத ஒரு கிளிக். இப்போ நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது. இதில் நான் என்ன பண்ணுறேன், கண்டினியூ வித்தவுட் ஆடிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடுச்சு. இதில் இருக்கக்கூடியதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது பேக்கேஜ், அதுக்கு கீழே அடுத்து ஒரு பேக்கேஜ், இந்த மாதிரி இதில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ பேக்கேஜ். நீங்கள் இதை அப்படியே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா டிரான்சாக்ஷன், இதை வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முக்கியமாக இந்த இடத்துல கொடுத்துருக்க கீ வந்து தேவைப்படும். கீயை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ப்ரீமியர் ப்ரோ உள்ளே போயிட்டு இன்ஸ்டாலி பேக்கேஜ்ன்றதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பேக்கேஜ் நமக்கு வந்து டவுன்லோட்ஸில் தான் இருக்குது. டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேக்கேஜ் இந்த இருக்குது, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓப்பன் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மெத்தட் தான் நீங்கள் மீதி இருக்க எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிவிட்டு டோட்டலாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா,
அந்த ஃப்ரீ அப்படிங்கிறது ஏன் வரல அப்படின்னா, நான் சொன்ன மாணிக்கு $0 வச்சுட்டு நீங்க வந்து ஆட் சேட் அப்படின்னு குடுக்கணும். இதில பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராடக்ட் கீ கேட்குது. பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து செக் கோட் அப்படின்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணும்? சக்சஸ்ஃபுல்லா இங்க நமக்கு இந்த மோஷன் ப்ரோ அப்படிங்கிற அந்த ப்ரீசெட் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம இதில இருக்கக்கூடியத வச்சு நம்மளுக்கு தேவையான எடிட்டிங் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த ஒரே ஒரு இதிலேயே நெறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா, இதில குடுத்துருக்காங்க. இதே போல உங்களுக்கு இந்த குரோம்ல வந்து நெறைய இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, 45 டிரான்சாக்ஷன் ஆஃப்டர் எஃபெக்ட் அண்ட் பிரீமியர் ப்ரோ இது 2க்குமே இதில குடுத்துருக்காங்க. ஃப்ளக்ஸ் டிரான்சாக்ஷன் ஃபார் பிரீமியர் ப்ரோ ஓகேயா? இது ஃப்ளக்ஸ் டிரான்சாக்ஷன் டவுன்லோட் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஸ்லைடு டிரான்சாக்ஷன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில ஒரு 130 ப்ரீசெட் இருக்கு. இது ஓகே. இத நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில ஒரு 40 டிரான்சாக்ஷன் இருக்கு. இதையும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதில ஒரு 20 ப்ரீசெட் இருக்கு. அதையும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாருங்களேன், பேசிக் டிரான்சாக்ஷன் இருக்கு. அது எனக்கு வேணாம். அப்புறம் இதில இருக்கிறதுல ஃப்ரீ மோஷன் ப்ரீசெட் பிரீமியர் ப்ரோக்கு இருக்கக்கூடியது. அதே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 750 ஃப்ரீ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் நீங்க வந்து இதிலருந்து எடுத்துக்கலாம். இத மாரி நீங்க வந்து ஒவ்வொரு கிளிக்லயும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுரும். இப்போ நான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனா மட்டும் தான் நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியும். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பா நீங்க டேட்டா போட்டு தான் ஆகணும். சரிங்களா? 1 ஜிபி வரும். நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணேன் பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா 1.3 ஜிபி இருக்கு. இந்த மாரி இது எல்லாமே கொஞ்சம் டேட்டா அதிகமா பிடிக்கும். கம்ப்ளீட்டா நீங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா அந்த மோஷன் ப்ரோ அப்படிங்கிறது உள்ள வந்துடும். சரிங்களா? இவ்வளோ தான் டவுன்லோட் பண்ணுறது. அதை இன்ஸ்டால் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி. உங்களுடைய மெயில் ஐடியை டைப் அடிச்சிங்கனாலே போதும். ஈஸியா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட முடியும்? அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட முடியும். சரிங்களா? இந்த ஆட் சேட்டுங்கிறது முக்கியம். நான் சொன்ன மாரிக்கு திரும்ப கூட நான் ஒரு தடவ உங்களுக்கு அத காமிச்சிடுறேன். ஏன்னா கமெண்ட்ல ஒருத்தர் மட்டும் திரும்ப திரும்ப அதையே தான் கேட்டிருந்தாரு. இந்த இடத்துக்கு நீங்க வந்ததும் இப்படி தான் காட்டும். இப்படி காட்டலனா நான் எதில வரேன்னு பாருங்க. ஃப்ரீ மோஷன் ப்ரோ ப்ரீசெட் இதில தான் நான் வரேன். இது உள்ள வரேன். இதில வந்தா தான் இந்த மாரி ஃப்ரீ காட்டும். இந்த இடத்துல இருக்கக்கூடியத ஃப்ரீய கிளிக் பண்ணிட்டு ஆட் சேட். ஆட் சேட் குடுத்ததும் உங்களுடைய மெயில் ஐடிய என்டர் பண்ணுங்க. அப்புறம் வந்து கெட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்க மெயிலுக்கு ஒரு மெயில் வந்துரும். அடுத்த பேஜுக்கு ஈஸியா உங்களுக்கு போயிடும். ஈஸியா நீங்க என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா, அத உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படிங்கிறது பண்ணிட முடியும். சரிங்களா? சப்போஸ் இப்போ நம்ம வெளியில வந்தாச்சு. இதில ஒரு கீ இருந்தது. அந்த கீ நமக்கு தெரியல அப்படின்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மளுடைய மெயில் போனோம்னா கடைசியா அந்த இதில மோஷன் ப்ரோல வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயில்ல அந்த கீ இருக்கும். அங்கேருந்து கூட நீங்க எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய அந்த பிரீமியர் ப்ரோல போட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ற ஒரு எஃபெக்ட். ஒரு இதில பார்த்தீங்கன்னா 4 எஃபெக்ட், 5 எஃபெக்ட் அந்த மாரி இருக்கு. நீங்க தேவைக்கு ஏத்த மாரி அத வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இவ்வளோதான் மக்களே. இந்த டவுன்லோட் பண்றது, இன்ஸ்டால் பண்றது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். அத நம்ம பொறுமையா வீடியோவ பார்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா, சுலபமா நமக்கு வேலைங்கிறது முடிஞ்சிரும். ஏதாவது ஒரு இடத்துல கவனம் சிதறிட்டு அப்படின்னா, அத நம்ம சரியா இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால வீடியோ நீங்க பார்க்கும்போது ரொம்ப கவனமா பாருங்க. வீடியோல ஏதாவது ஒரு இடத்துல தான் முக்கியமான பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோ எத்தன தடவ பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது. சரிங்களா? அதனால வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சரி, நீங்க இதுக்கு முன்னாலே பார்த்துட்டீங்கனாலும் சரி, பொறுமையா தெளிவா பாருங்க. பார்த்துட்டு அதில என்ன இருக்குங்கிறத நீங்க பார்த்து உங்களுடைய பிசில வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? ஓகே மக்களே.